Module 3ல தேர்ட் சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்ட்ல நாங்க WordPress கஸ்டமைசர் மூலமா எப்படி எங்களோட தீமை கஸ்டமைஸ் பண்ணி கொள்றது அப்படின்ட்டு பார்க்க போறோம். இந்த கஸ்டமைசர் உள்ள போறதுக்கு அப்பியரன்ஸ் கீழே கஸ்டமைசர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க இருந்து போனா ஒவ்வொரு தீமுக்கும் டிஃபரெண்டான ஆப்ஷன்ஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கஸ்டமைசர் இருக்கும். வெப்சைட் லோகோ, மெனு, விஜெட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இந்த கஸ்டமைசர் உள்ள இருக்கும். இதை தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, அப்பியரன்ஸ் கீழே கஸ்டமைஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வேர்ட்பிரஸ்ஸுடைய தீம் கஸ்டமைசர் உள்ளுக்கு போனேன்டா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணின தீமுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இங்கே தந்திருப்பாங்க. ஆக மெயினாக இந்த ஃபெவிகான் ஐக்கன், லொகோ, வெப்சைட்டை நேம், வெப்சைட்டை டெக்லைன், ஸ்லோகன், அடுத்தது ஹெடர் ஃபுட்டர், ஃபைனலாக எடிஷனல் சிஎஸ்எஸ் வரைக்கும் இந்த செக்ஷனில் எங்களுக்கு கெட் பண்ணலும். இப்போ பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துருவோம். முதலாவது ஜென்ரல்ன்றதை கிளிக் பண்ணி வெப்சைட்டு ஜென்ரல் லேஅவுட்டை பார்த்தோம்டா இங்கே ஃபுல் வித் அல்லது பாக்ஸுண்டு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் தந்துடுறாங்க. இது இந்த நாங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளக்ஸ் தீமால் தர ஆப்ஷனை தவிர ஜென்ரலானது இல்லை. இதே நாங்கள் வேறு தீம் உண்டு டவுன்லோட் பண்ணியிருந்தோம்டா அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வேறு ஆப்ஷன்ஸ் காட்டும். இப்போதைக்கு இது ஃபுல் ஆகிக்கட்டும். இங்கே வெப்சைட்டை மேக்ஸிமம் பிக்சல் சைஸ் எவ்வளோன்னு கேட்குது. அது டிஃபால்ட்டாக 1600 பிக்சல் அப்படின்றத வச்சுட்டு பெக் ரெண்டாவது உள்ள ஜென்ரல் டைப்போகிராஃபியை கிளிக் பண்ணுறேன். இதில் பொடி, ஹெடிங் 2, ஹெடிங் 3, ஹெடிங் 4, ஹெடிங் 5 வரைக்கும் என்னென்ன ஃபொண்ட் வரணும்னு தனித்தனியாக சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு ஜென்ரலாக பொடி, ஹெடிங் எல்லாத்துக்குமே பொபின்ஸ்ன்ற ஃபொண்ட் தான் தேவை என்பதால் அந்த ஃபொண்ட்டை சர்ச் பண்ணி சூஸ் பண்ணி கொள்கிறேன். இப்போ அந்த ஃபொண்ட்டை நாங்கள் சூஸ் பண்ணதோட இந்த வலது பக்கத்தில் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டுமே பொபின்ஸ் ஃபொண்ட்டுக்கு மாறிட்டு கீழே எங்களுக்கு தேவைண்டா இந்த ஃபொண்ட்டோட சைஸ் பொடியில் எந்த அளவுக்கு ஈக்கணும், எந்த அளவுக்கு வெயிட் ஆகிக்கணும், அதோட கேபிட்டல் சிம்பிள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது இட்டாலிக் நார்மலாண்டு ஸ்டைல் செட் பண்ணுறது, அடுத்து அதில் செய்ய வேண்டிய டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலும். மற்ற விஷயம் எதையும் நான் சேஞ்ச் பண்ணல, ஃபொண்ட்டை மட்டும் மாற்றிட்டு இதை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவதாக ஹெடிங்க்கும் அதே பொப்பின்ஸ் ஃபொண்ட்டை சூஸ் பண்ணிக்கொள்வோம். பொப்பின்ஸ் சர்ச் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். கீழே உள்ள இதே மாற்ற தேவையில்ல, அப்படியே வச்சுட்டு பெக் போனேன்டா. மூணாவதாக பேஜ் அனிமேஷன் அண்ட் ப்ரீலோடிங் இருக்குது. இது நாங்கள் வெப்சைட்டுக்கு லோட் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணுற நேரம் அந்த லோடிங் அனிமேஷன் எப்படி காட்டணும் அப்படின்றது முதலாவது நான் எனேபிள் பண்ணிக்கொள்கிறேன். எனேபிள் பண்ணதும் கீழே அனிமேஷன் டைப் அவங்க ப்ரீசெட்டாக தந்ததை எங்களுக்கு சூஸ் பண்ணிக்கொள்ளலும். ஃபைனலாக ஒவ்வொரு பேஜுக்கும் தனித்தனியாக செட் பண்ணுறனாலும் இந்த ப்ரீலோடிங்கை செட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ நான் ப்ரீலோடிங் அனிமேஷன் எது நல்லம்ண்டு ஒவ்வொன்றா ஹோவர் பண்ணி செக் பண்ணிக்கொள்கிறேன். முதலாவது ஃபேட், ரெண்டாவது கவர், மூணாவது சர்க்கிள், நாலாவது ஸ்லைட் அப்புண்டு 4 டிஃப்ரெண்ட் அனிமேஷன் தந்துடுறாங்க. இதில் மூணாவது உள்ள சர்க்கிளை நான் சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப பெக் போகிறேன். கஸ்டம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் கொடுக்குறேன்டா அதை கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன் தந்துடுறாங்க. ஜென்ரலில் கடைசியாக கூகுள் ஏபிஐ கீஸன் எஸ்சி ஒரு செக்ஷன் தந்துடுறாங்க. இது எதுவுமே அத்தியாவசியம் என்பதால் பெக் கொடுத்து ஜென்ரல்லேருந்து வெளியே போகிறேன். ரெண்டாவதாக அப்பியரன்ஸுக்கு போனோம்னா அங்கே குளோபல் கலர் செட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ எங்களோட வெப்சைட் ப்ரைமரியாக ஒரேஞ்ச் கலர் தீமில் மெயின்டைன் ஆகணும். அதனால் தேவையான கலர் கோடை சூஸ் பண்ணி இங்கே கொடுத்துக்கொள்கிறேன். செகண்டரி டெக்ஸ்ட் கலர்லாம் அப்படியே வைக்க எக்ஸன் கலரை லைட் ரெட்டுக்கு வச்சுட்டு பெக் வைத்துக்கொள்கிறேன். ரெண்டாவதாக வெப்சைட்டை பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும்னு கேட்குது. இங்கே பேக்ரவுண்ட் எனேபிள் பண்ணினேன்டா எங்களுக்கு ஒரு பேட்டர்னில் வெப்சைட்டை பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கொள்ளலும். இப்போ இதில் எங்களுக்கு எது வேணுண்டாலும் சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கொள்ளலும். நான் அதை பேக்ரவுண்டை நன் கொடுத்து ஃப்ரீயாகவே வைக்கிறேன். அடுத்ததாக பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜை செட் பண்ண மேலும் இமேஜை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே தந்துடுறாங்க. பேக்ரவுண்ட் சைஸ், பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகணுமான்றது, பேக்ரவுண்ட் பொசிஷன், அடுத்தது அட்டாச்மெண்ட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் தந்துடுறாங்க. இதை எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸை செஞ்சு கொள்ளலும். இப்போதைக்கு இது எதுவுமே தேவையில்லை என்பதால் எனேபிள் பேக்ரவுண்டுன்றதை அன்டிக் பண்ணிவிட்டு பெக் போகிறேன். மூணாவது கண்டென்ட் பேக்ரவுண்ட்லேயும் கலர் செட் பண்ணுறதுக்கும் இங்கே நாங்கள் ப்ரைமரியாக செட் பண்ணின கலர்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ரிட்டர்ன் வெளியே போனால் வெப்சைட்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்றை போட்டு இந்த சரௌண்டிங்கில் பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணலும். இதுவும் தேவைண்டா அவங்களுக்கு எனேபிள் பண்ணலாம். எனக்கு தேவையில்லை, அன்டிக் பண்ணி கொண்டு பெக் போகிறேன். ஸ்கின் ஆப்ஷன் என்னோடய வெப்சைட் உள்ள ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகிற நேரம் கீழே காட்டக்கூடிய அந்த கண்ட்ரோல்ஸ் எப்படி காட்டணும் அப்படின்றது கேட்டுக்குது. இதிலே உங்களுக்கு தேவையான மாதிரி சூஸ் பண்ணிக்கொள்ளலும். ஆடியோ பிளேயர் ஸ்கின், அடுத்தது பேஜினேஷன் வர நேரம் அந்த இடத்துல எப்படி எங்களோட பேஜ் எல்லாம் காட்டணும் அப்படின்றது இருக்குது. இதெல்லாமே எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்வது. பெக் போகிறேன். அடுத்ததாக மொபைல் ப்ரௌசர் யூஸ் பண்ண நேரம் அட்ரஸ் பார் என்ன கலரில் ஈக்கணும் அப்படின்றது இங்கே சூஸ் பண்ணலும். அதுக்கு அடுத்ததாக ஃபார்ம்ஸுக்கு போகணும்னா ஃபார்ம்ஸில் என்னென்ன கேட்கணும், ஃபார்ம் ஸ்கின்னில்
கிளாசிக்காக மொடர்னா அப்படின்றது, கீழே அந்த லேபிள் ஈக்கணும்னா லேபிள் செட்டிங்ஸ் எப்படி, அடுத்தது லே அவுட், ரிப்ளை டைட்டில், இப்படி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் தந்துடுறாங்க. இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து சூஸ் பண்ணி கொள்ளையிலும். ஃபைனலாக சைட் பாருக்கு போகணும்னா சைட் பாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நான் செப்பரேட்டாக பார்ப்போம். இப்போ நான் எகெயின் பேக் போய்த்து ப்ளொக்குள்ளுக்கு போகிறேன். ப்ளொக்லையும் சிங்கிள் போஸ்ட், அந்த சிங்கிள் போஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ், அதோட பேக்ரவுண்டை செட் பண்ணுறது, அதில் எப்படி ஐக்கன் ப்ளேஸ் பண்ணணும், அடுத்தது ஸ்கின், நெக்ஸ்ட் ப்ரீவியஸுக்கான பட்டன்ஸ் எப்படி வரணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இது ஒவ்வொன்றுலையும். சிங்கிள் போஸ்ட் டைட்டிலை கஸ்டமைஸ் பண்ணலும், ப்ளாக் பேஜ், ப்ளாக் ஸ்லைடர், கேட்டகரி டேக் அண்ட் ஆத்தர், போஸ்ட் டைப்போகிராஃபின்ட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இந்த தீமில் தந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான தேவைகளை பொறுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலும். மோஸ்ட்லி இந்த எல்லாமே டிஃபால்ட்டாக வரது பொருத்தமைக்கும் என்பதால் நான் இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணல. பேஜையும் பார்க்குறேன், லே அவுட், டைட்டில், டைப்போகிராஃபி இதிலையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஹெடர் ஃபுட்டரை செப்பரேட்டாக பார்ப்போம். எக்ஸ்ட்ராஸுக்கு போனோம்னா இங்கேயும் கோ டு டாப் பட்டன் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி இல்லை என்பதால் காட்டுதில்லை. அதையும் எப்படின்ட்டு இங்கே செட் பண்ணிக்கொள்ள இயலும். தேவையில்லாட்டி டிசேபிள் பண்ணோம். மேலும் அதை அப்படியே டிஃபால்ட்டாக வச்சுட்டு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் இப்போதைக்கு எதுவுமே செட் செய்யலை. பிகாஸ் வெப்சைட்டில் ஓரளவுக்கான வேலைகள் முடிஞ்ச பின்னால் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்றது ஓரளவு கிளியர் ஆகும். சைட் ஐடென்டிட்டி அப்படின்றது வெப்சைட்டுக்கு வரக்கூடிய மெயின் லோகோ. அடுத்தது இந்த இடத்துல இந்த குளோபல் ஐக்கனுக்கு பதிலாக வரக்கூடிய பாக்ஸ் லோகோ, இது ரெண்டையும் இங்கே தான் சூஸ் பண்ணணும். அடுத்ததாக வெப்சைட்டை டைட்டில் என்னன்றது, அடுத்தது வெப்சைட்டை டெக்லைன் என்னன்றது, அதுக்கு பின்னால் மெனுவை தனியாக பார்க்கலும், விஜெட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், ஹோம் பேஜ் செட்டிங்ஸ். இந்த பேஜில் தான் நாங்கள் எந்த பேஜ் வந்து ஹோம் பேஜ் ஐக்கணும் அப்படின்றதையும், எந்த பேஜ் வந்து போஸ்ட்டுக்கான ப்ளாக் பேஜ் ஐக்கணும் அப்படின்றதையும் சூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ளாகிங் வெப்சைட் ஒன்று செய்கிறேன்டா ஜஸ்ட் யோர் லேட்டஸ்ட் போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒன் பேஜ் வெப்சைட் மாதிரி ப்ளாக்ஸை லிஸ்ட் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போதைக்கு ஸ்டெட்டிக் பேஜை கொடுத்து ஹோமுக்கு ஹோமையும் போஸ்ட்டுக்கு ப்ளாக்கையும் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உள்ள எடிஷனல் சிஎஸ்எஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்தோம்னா இங்கே சிஎஸ்எஸ் கஸ்டமைஸ்டு எங்களுக்கு டைப் பண்ணி எங்களுக்கு தேவையான மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுவும் இப்போதைக்கு அவசியம் இல்லை என்பதால் இந்த விஷயங்கள்லாம் அப்படியே லீவ் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன். சரி, இதில் மோஸ்டான விஷயங்களை நாங்கள் பார்க்கவே இல்லை. பிகாஸ் டிஃபால்ட்டாக வரது பொருத்தமாகவும் சூட்டாகவும் ஈக்கும். அது தவிரவும் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் மட்டும் இங்கே வந்து குறிப்பிட்ட ஏரியாவில் எங்களோட கஸ்டமைசிங்கை பண்ணிக்கொள்றதுக்கு இது ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியது கட்டாயம் அவசியம். அதனால் நீங்கள் எந்த தீம் சூஸ் பண்ணினாலும், இப்போ நாங்கள் பார்த்தது இங்கே ஃப்ளொக்ஸ் தீமுக்கானது, அதே மாதிரி நீங்கள் எந்த தீம் சூஸ் பண்ணினாலும் உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸை பார்த்து கொண்டாண்டா கிளைண்ட் அல்லது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் என்னண்டா செஞ்சு கொள்றதுக்கு வசதியாக சிம்பிளாக ஈஸியாக ஈக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிவிட்டு இந்த நாளை இதை க்ளோஸ் பண்ணி கொண்டு வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணினோடனே எங்களோட பழைய டிஃபால்ட் ஃபோன்லேருந்து இப்போ கஸ்டமைஸ் பண்ண சேஞ்சஸ் வந்து இது. ஓகே, வேர்ட்பிரஸ் கஸ்டமைசர் சம்மந்தமான ஒரு ஐடியா வந்திருக்கேன். அடுத்த வீடியோவில் எப்படி ஹெடர் ஃபுட்டரை எடிட் பண்ணுறது, எப்படி மெனுவை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.